ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாங்காளி பாகம் 23 கேட்கலாமா? யாரடி விழுந்தது தெரியலவனோன்னு, வா போய் பார்க்கலாம். இருவரும் வேகமாக படிகளில் இறங்கி பார்த்தபோது அந்த பெண் நதிச்சூழலில் சிக்கி சுழன்று கொண்டிருக்கிறாள் என புரிந்தது. ஐயையோ, மாட்டிக்கிட்டாடி! சுற்றுமுற்றும் பார்த்த மகேஸ்வரி சற்று தள்ளி கீழே கிடந்த அந்த பெரிய குச்சியை எடுத்தாள். மனோன்மணி ஊற வைத்திருந்த துணிகளுள் 4 தாவணிகளை எடுத்து அந்த குச்சியில் இறுக்கமாக கட்டினாள். ஏங்க, இங்க பாருங்க, படிப்பக்கம் திரும்பி பாருங்க, பயப்படாதீங்க, இந்த துணியை பிடிச்சுக்கங்க. மகேஸ்வரி அலற அந்த பெண் தத்தளித்து சுழன்று கொண்டே இருந்தாள். நல்ல வேளையாக அந்த சுழல் இன்னும் அவளை முழுதாக இழுத்துச் செல்ல தொடங்கவில்லை. நீ வீசு மகேசு, அவ பிடிப்பா. மனோன்மணி அந்த குச்சியை இறுக்கமாக பிடித்து கொள்ள மகேஸ்வரி அந்த தாவணியின் மறுமுனையை தலைக்கு மேல் கையை தூக்கி நன்றாக சுற்றி ஆற்றல் வீசி எறிந்தாள். தன்னை நோக்கி மிதந்து வந்த அந்த துணியை கடினமாக முயற்சி செய்து எப்படியோ இறுகப்பற்றி கொண்டாள் அந்த பெண். அப்பாடா, இழு இழு! இருவரும் பலம் கொண்ட மட்டும் இழுத்தும் அந்த பெண்ணை கொஞ்சமும் உன்னால் கொண்டு வர இயலவில்லை. மகேஷு, நம்மளால முடியாது போல, நீ முடிஞ்ச வரைக்கும் இழு. நான் போய் அந்த பக்கம் யாராவது வாராகலான்னு பார்த்துட்டு வரேன். அடியே, இந்த நேரத்தில் யாரும் ஆத்து பக்கம் வரமாட்டாகன்னு தானே நம்ம தனியாக வந்தோம். நீ பலமா இழு, இன்னும் கொஞ்சம் தான் வந்துருவா. அவள் உறுதியாக சொல்ல மனோன்மணியும் இழுக்க ஆரம்பித்தாள். அவர்களின் முயற்சிக்கு இந்த முறை பலன் கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் முன்னேறி முன்னேறி படி அருகினில் வள தன் கையை நீட்டி அவளை மேலே இழுத்தாள் மகேஸ்வரி. பாவம் சின்ன பெண் உடல் நடுங்கிக் கொண்டே இருக்க பயந்து போய் அழ ஆரம்பித்தாள். அட என்னம்மா, ஏன்? அதுதான் ஒன்றும் ஆகலைல, அழுகாத. மனோன்மணி சமாதானம் செய்தாள். உன்னைய நான் பார்த்ததே இல்லையே, வெளியூரா? திருவிழாவுக்கு வந்தியா? இல்லைக்கா, எங்கள் அண்ணன் இந்த ஊர் ஸ்கூலில் டீச்சர் வேலை பார்க்குது, அவள் சொல்ல. ஓ, சார் தங்கையா நீ? உன் பேர் என்னம்மா கேட்டாள் மகேஸ்வரி. கீதா. ஏம்மா தனியாக ஆற்றுக்கு வந்த? கூட யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எங்கள் அக்கா அண்ணன் 3 பேரும் தேங்காய் வந்தோம். துணி துவைச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு போகலாம்னு. அவள் சோப்பு கட்டையை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அதே அண்ணன் சைக்கிளில் அவளை கூப்பிட்டு போச்சு. நான் தண்ணியை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தப்ப கால் இடறி உள்ளே விழுந்துட்டேன். நல்ல வேலை, நீங்கள் 2 பேரும் என்னை காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. கீதா நடுங்கிக் கொண்டே பேசி முடித்தாள். ரொம்ப குளிருதா? சீக்கிரம் வேற தாவணியை மாற்று. குளிக்கத்தானே வந்தீங்க? ஆமாக்கா, இருக்கு. அந்த ஆரம்ப பாதை இருக்குல்ல, அங்கே இருக்கு. போ, அந்த மரத்துக்கு பின்னால் போய் மாற்றிட்டு வா, மகேஸ்வரி சொல்ல அவள் நடுங்கிக் கொண்டே இருந்தாள். சரி சரி, நீ இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லைக்கா, நானே போகிறேன். இல்லை பாப்பா, ஈரதாவணியோட நடக்கிறது கொஞ்சம் சிரமம். அதான் சொல்கிறேன், நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். என்ன கலர் தாவணி உன்னது? கருநீலம்கா. சரி என்று நகர்ந்த மகேஸ்வரி 5 நிமிடத்தில் அதை எடுத்து கொண்டு தர வாங்கி கொண்டு மரத்தின் பின்னே மறைந்தாள் கீதா. பாவம் டி, ரொம்ப பயந்துருச்சு போல. நல்ல வேலை நம்ம பார்த்தோம், இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். அவ்வளோ தண்ணி ஓடிட்டு இருக்கு. ஆமாம் மனோன்னு, அதுவும் பாவம் சுழல்ல வேற சிக்கிருச்சு. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே தூரத்தில் ராஜசிம்மேஸ்வரனின் சைக்கிள் வருவது தெரிந்தது. பின்னால் சீதா. சார் வராரு. ராஜாவும் தூரத்திலேயே மகேஸ்வரியை பார்த்து விட்டான். ஆனால் தானாக புன்னகை செய்யவோ வெளியே போய் உரையாடலை தொடங்கவோ ஏதோ ஒன்று தடுத்தது. சைக்கிளை நிறுத்தினான். சீதா இறங்கி கொள்ள தானும் இறங்கி சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான். அண்ணே, கீதா குட்டியை காணோம். சீதா பரபரப்பானாள். என்ன சொல்ற? அவள் எங்கே போயிருக்க போறா? இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா. இப்போ எதுக்கு இந்த பதறுற? இல்லைண்ணே, ஆத்துக்குள்ளே ஓடி போய் குதிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதேன்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மகேஸ்வரியும் மனோன்மணியும் அவர்களை நெருங்கினர். பயப்படாதீங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா, இப்போ வந்துடுவா. அவள் சொன்ன மாதிரி ஆற்றுல தான் குதிச்சு சுழலில் மாட்டிக்கிட்டா. மகேஷ் தான் காப்பாற்றினா. இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றணும் என தொடங்கி நடந்ததை விவரித்தாள் மகேஸ்வரி. அதற்குள் உடை மாற்றிவிட்டு தானும் அங்கே வந்து சேர்ந்தாள் கீதா. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்லை சார். இந்த பாப்பாவை திட்டாதீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதன்னு மட்டும் சொல்லுங்க போதும். மகேஸ்வரி சரளமாய் பேச ராஜாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பின் அறிமுகப்படலம் நடந்து முடிந்தது. இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனோன்மணி, பெரியகுளம் காலேஜில் படிக்கிறான். ஓ அப்படியா, சரிங்க, வாழ்த்துக்கள் மனோன்மணி, நல்லா படிங்க. நன்றி சார். அப்புறம் மகேஸ்வரி, லைப்ரரி வைக்க பிரின்ஸிபல் பெர்மிஷன் கேட்டிருந்தார்ல, கிடச்சிருச்சு. சீக்கிரமே எல்லார்கிட்டையும் புக்கு வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓ, ரொம்ப நல்ல விஷயம் சார். சரி, இவ துவைக்க வந்தா, நிறைய துணி இருக்குது, அதனால் நாங்கள் அப்படியே போகிறோம். நாளைக்கு திருவிழா தொடங்குது. 7 நாளைக்கு ஊரே ஜெய்ன்னு இருக்கும். கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக. சரி, நாங்கள் வர்றோம் என விடை பெற்றுக்கொண்டு படித்துறையை நோக்கி நடந்தனர் மனோன்மணியும் மகேஸ்வரியும். அண்ணே, வா போகலாம், வீட்டிலையே துவைச்சிக்கலாம். எனக்கு இந்த தண்ணியை பார்த்தா பயமாக இருக்குது. அட, அந்த பயமெல்லாம் வேணாம் சீதா. இன்னும் கொஞ்சம் கிழக்காலேயே போனீங்கன்னா அங்கே தண்ணி ரொம்ப சின்னதாக வாய்க்கா மாதிரி போகும். அங்கே போய் துவைங்க. ஊரில் திருவிழா வரும்போது வீட்டில் இப்படி நாள்பட்ட அழுக்க சேர்த்து வச்சா ஆகாதில்ல. சரிங்க, வாரோம்.
என்று சொல்லி ராஜா, சீதா, கீதா மூவரும் நடக்க ஆரம்பித்தனர். தண்ணீரில் விழுந்த அதிர்ச்சியில் இருந்து தெளிந்திருந்த கீதா ராஜாவின் கையை சுரண்டினாள். என்ன பாப்பா, இவங்க பேரைத்தானே நீ நோட்டில் எழுதி வச்சிருந்த? அண்ணே, உன்னையே தான் சொல்லு. இவங்க பேரை தானே நோட்டில் எழுதி வச்சுருந்த. சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, தன்மையானவங்களாக தெரிகிறாங்க, இனிமையானவங்களாக இருக்காங்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டே அண்ணே. ஏய் கீதா, என்ன பேச்சுக்குது? இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு அம்மா நேற்று தானே சொல்லிச்சு. ஆமாம் சொல்லிச்சு. அதுக்கு இப்போ என்ன? போடி. அம்மா மாதிரி நீ எப்போ பாரு பயந்துக்கிட்டே இருக்காத. அண்ணே, நீ சீக்கிரம் அவங்கக்கிட்ட சொல்லிடு. சொல்கிறேன் கீதா. ராஜாவின் குரலில் உறுதி தொனித்தது. படித்துறை. மனோன்னு என்னாடி சொல்ல வந்த? அதை சொல்லு முதல்ல. எங்கடி? அதை எப்போ ஆரம்பித்தாலும் ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்குது. சலித்து கொண்டாள் மனோன்மணி. சரி, இனி எந்த தடையும் வராது, நீ தைரியமாக சொல்லு. அந்த நான் வந்துட்டேன் இல்லை? பின்னால் ஒலித்த குரலை கேட்டு இருவரும் வேகமாக திரும்பி பார்க்க அங்கு வடிவாம்பாள் நின்றிருந்தாள். ஏய் மனோன்மணி, என்னாடி சொல்ல போகிற உன் ஃப்ரெண்டுக்கிட்ட? அது எனக்கும் இவளுக்கும் உள்ளது. நீ யாரு நடுவில் வர்றதுக்கு? ஆமாம், அப்படி என்னத்தை பேச போறீங்க? அதை விடு. ஏய் மகேஸ்வரி, அந்த வார்த்தையார் கூட உனக்கு என்ன பேச்சு? இது என்ன கேள்வி? அவரை எனக்கு தெரியும், 2-3 தடவை பேசியிருக்கோம். அந்த பழக்கத்தால் அவரை நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். ஃப்ரெண்டுனா பேசத்தானே செய்யணும். இல்லை, இனிமேல் நீ அவர்கிட்ட பேசக்கூடாது. அவராக வந்து பேசினாலும் நீ மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போயிடணும். என்ன புரியுதா? ஏன் ஏன் அப்படி? எதுக்கு மகேஷ் அவர்கிட்ட பேசக்கூடாது? ஏன்னா நான் அவரை காதலிச்சேன். வடிவாம்பால் பட்டென சொல்ல மனோன்மணியும் மகேஸ்வரியும் ஆச்சரியத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னாடி சொல்கிற? நான் அவரை காதலிக்கிறேன்னு இல்லை சொல்லணும். அது என்ன கடந்த காலம் மாதிரி சொல்கிற? அவரை முதல் தடவை பார்த்தப்பயே எனக்கு பிடிச்சி போச்சு. அதை பற்றி அவர்கிட்டே நேரடியாக சொல்லிட்டேன். ஆனால் அவர் அதுக்கு சம்மதம் சொல்லலை. என்னால் முடியாது, இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம்தான் அவர் என்ன சாதின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இது சரியாக வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே என் மனசையும் மாற்றிக்கிட்டேன். சரி, அப்புறம்? இலப்பமாய் கேட்ட மகேஸ்வரியை முறைத்தாள் வடிவாம்பாள். என்னாடி ரொம்ப இலக்காரமாக கேட்குற? இப்போ நான் அந்த ஆளை என் மனசில் நினைக்கிறேனோ இல்லையோ, அது உனக்கு தேவையில்லாதது. ஆனால் நீ அந்த ஆள்கிட்ட சிரித்து பேசுகிறத பார்த்தேன்னு வையேன், அப்புறம் ஊர் முழுக்க உன்னை பற்றி புறணை பேசுகிற மாதிரி பண்ணிடுவேன். நிறுத்துடி. இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்னேன்னு வை, வாய் மேலேயே 2 போடுவேன். சாதியை பார்த்து காதல் வேணான்னு தூக்கி போட்ட நீ எல்லாம் ஒரு ஆள். நீ என்னை எச்சரிக்கை செய்தியா? அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னியே, என்னையை பற்றி ஊர் பேசுமா? இன்னும் உங்கள் அண்ணன் கதையவே இவங்க பேசி முடிக்கல நினைவு இருக்குதுல்ல? அப்படி ஒரு கேடுகட்ட நாய் கூட ஒரே வீட்டில் ஒன்றா வளர்ந்தோமேன்னு வெக்கப்பட்டு கூனி குறுகி போய் வீட்டோட முடங்காமல் என் கூட சண்டை வலிக்க வந்திருக்கியே, வெக்கமா இல்லையாடி உனக்கு? சி. கடைசியாக சொல்கிறேன், பார்த்துருந்துக்க வடிவு. இன்னொரு தரம் என்கிட்ட வாயாடினன்னு வை, இப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? போடு அந்த பக்கம். மகேஸ்வரி விருட்டென்று தலையை திருப்பி கொண்டு அந்த பக்கமாக போய்விட அவளை முறைத்து கொண்டே நின்றாள் வடிவாம்பாள். வருவாள்.